ஒரு அழகான கிராமத்துல சீதான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே பெருமாள் மேல ரொம்ப பக்தி. தினமும் காலையில சீக்கிரமா எழுந்து வீட்ல இருக்கிற பெருமாள் படத்துக்கு பூ வச்சு வழிபடுவா. பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு தவறாம போவா. அங்க பாடுற பஜனைகள்ல கலந்துப்பா. பெருமாள் கதைகளை ரொம்ப ஆர்வமா கேப்பா. அவளோட அப்பா பேரு விக்னேஷ். அவங்க அப்பா அவளை ரொம்ப அன்பா பாத்துக்குவாரு. சீதாவோட பக்திக்கும் நல்ல குணத்துக்கும் அவங்க அப்பா எப்பவும் பெருமைப்படுவாரு. பெருமாளோட ஒவ்வொரு அவதாரத்தையும் அவரோட கருணையையும் நினைச்சு மனசுக்குள்ள சந்தோஷப்படுவா. ஊர்ல எல்லாரும் சீதாவை பெருமாள் பொண்ணுன்னு தான் செல்லமா கூப்பிடுவாங்க. அவளோட அமைதியான குணமும் எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிற விதமும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யாரு கஷ்டத்துல இருந்தாலும் சீதா தன்னால முடிஞ்ச உதவிய செய்வா. ஒரு நாள் அந்த ஊர்ல பெரிய மழை வந்து வெள்ளம் வந்துடுச்சு. எல்லாரும் பயந்து போய் தவிச்சாங்க. சீதாவோட வீடும் தண்ணில மூழ்கிடுச்சு. அவளும் அவங்க அப்பாவும் வேற ஒரு மேடான இடத்துல தஞ்சம் அடைஞ்சாங்க. அந்த சமயத்திலையும் சீதா பெருமாளை வேண்டிக்கிட்டே இருந்தா. எல்லாரையும் காப்பாத்துங்க பெருமாளான்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணா. வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சது. ஊர்ல நிறைய சேதம் ஏற்பட்டிருந்தது. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த சமயத்துல சீதா முன்னாடி வந்து நின்னா. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரலாம், பெருமாள் நமக்கு தைரியம் கொடுப்பாருன்னு சொன்னா. அவ ஊர்ல இருக்கிற இளைஞர்களை எல்லாம் ஒன்னா திரட்டி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சா. சாப்பாடு உடையெல்லாம் சேகரிச்சு கொடுத்தா. தன்னோட கனிவான பேச்சால எல்லாரையும் தேற்றினா. எல்லாரும் சீதாவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கான்னு வியந்தாங்க. அவங்க அப்பா விக்னேஷும் அவளை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கொஞ்ச நாள்ல ஊர் பழைய நிலைக்கு வந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. சீதாவை எல்லாரும் ரொம்ப மதிச்சாங்க. அவளோட பக்தியும் தைரியமும் எல்லாரையும் கவர்ந்தெழுத்தது. அவங்க அப்பா விக்னேஷுக்கு அவளை நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. சீதா கடைசி வரைக்கும் பெருமாள் மேல இருக்கிற பக்தியை விடவே இல்லை. அவளோட வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் பெருமாள் மேல பாரத்தை போட்டுட்டு தைரியமா அதை எதிர்கொண்டா. அவளோட பக்தி அவளுக்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. அவங்க அப்பா விக்னேஷும் அவளுக்கு எப்பவும் அன்பையும் ஆதரவையும் கொடுத்தாரு. இந்த கதை மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையான பக்தி நம்மளுக்கு மன அமைதியையும் தைரியத்தையும் கொடுக்கும். எந்த சூழ்நிலையிலும் கடவுளை நம்புறது நம்மளுக்கு ஒரு பெரிய துணையா இருக்கும். சீதா மாதிரி எல்லாரும் தங்களோட பக்தியில உறுதியா இருந்தா வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் ஜெயிக்கலாம். அதுக்கு குடும்பத்தோட ஆதரவும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா?